கச்சத்தீவை மீட்போம்னு சொல்கிறாங்களா இல்லையா எல்லா அரசியல் கட்சிகளும்? ஆனால் கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கா? அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது கருத்து சொன்னாங்க அது பாகிஸ்தானுக்கு ஆதரவு அர்த்தமா? இவ்வளவு நாளாக நல்லா தான் இருந்தார், இப்போ வந்தப்பறம் ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல. பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக அவர் எடுக்கக்கூடிய யுக்தியாக தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு எண்ணம் இருந்தது, அது வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை கருப்பு பணமும் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா நான் 15 லட்சம் கொடுக்குறேன். சார், திமுக அதிமுக சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டாங்க, இப்போ பணிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காங்கிரஸோட நிலைப்பாடு எப்படி சார்? காங்கிரஸும் தயாராக இருக்குது தேர்தலை சந்திக்கிறதுக்கு, நாங்களும் தயாராக இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் தலைமை தாங்குகிறோம். தமிழ்நாட்டிலேயும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் தேர்தலை சந்திக்க முழு தயாராக இருக்கிறோம். இல்லை சார், அவங்க பொதுக்கூட்டம் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கூட போட்டோமே. இப்போ கூட நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது, சென்னையில் அரசியல் சாசனத்துக்கு ஏற்பட்டு இருக்கிற ஆபத்தை பற்றி ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு எங்கள் கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரையுமே கலந்து வச்சு பெரிய கூட்டம் போட்டிருக்கோம். நாங்களும் கிராம அளவில் கமிட்டி தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலான தொகுதியில் போட்டோம். நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கோம். தொடர்ந்து அமலாக்கத்துறை தமிழகத்தில் ரைடு நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. எந்த மாநிலத்திலையும் மத்திய சர்க்காருடைய ஏஜென்சிஸ் மூலமாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அரசியலுக்கு பாதிக்காது. இதை ஆளுங்கட்சியோ அவர்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக, அவர்களை முடக்குவதற்காக ஒரு எடுக்கப்படும் யுக்தியாக தான் நான் பார்க்கிறேனே தவிர இது தேர்தலில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது இப்போ பேச முடியாதுங்க. கூட்டணிக்குள்ளே இருக்கிறது 234 சீட்டு தான். அதுக்குள்ளே தான் எல்லாரும் பேசி முடிவு பண்ணிக்கணும். கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி தான் நாங்கள் எந்தெந்த கட்சி எத்தனை கூட்டணியில் எந்தெந்த சீட்டு நிற்க போகிறோன்றது அப்போ தான் தீர்மானம் பண்ண முடியும். புதிய கட்சிகளில் தான் வந்தாங்கன்னா சிலர் இடத்த விட்டு கொடுக்க வேண்டிய நிலையும் வரலாம். அதனால் இதை இன்றைக்கி டிசைட் பண்ணவே முடியாது, பேசி தான் முடியும். துணை முதல்வர் பதவி எதையுமே முன்வைக்கிறது முதல்ல கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும். கூட்டணியில் கட்சிகள் சுமூகமாக இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்னர் என்ன சூழல் வருகிறதோ அதை பொறுத்து தனி கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதெல்லாம் முடிவு செய்துள்ளோம். சார், இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நயினா நாயகன் பேசிட்டார். அவருடைய இந்த மாதிரியான பேச்சு மாற்றம் புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக என்ன? அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது கருத்து சொன்னாங்க அது பாகிஸ்தானுக்கு ஆதரவுன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவில் யார் பேசியிருக்கிறாங்க? இன்றைக்கி நடந்த இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்திய இராணுவத்திற்கு பின்னாடி தான் இருக்கிறோம். யாரும் இந்திய இராணுவத்தையோ இந்திய அரசாங்கத்தையோ குறை சொல்லவில்லை. ஆனால் இவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறார்? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவில் யார் பேசியிருக்கிறார்கள் என்று அவர் தெளிவாக சொல்ல வேண்டும். அதனால் இதெல்லாம் சும்மா அது இவ்வளவு நாளாக நல்லா தான் இருந்தார், இப்போ வந்தப்பறம் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. தொடர்ந்து இந்த பாஜக தலைவர்கள் இராணுவத்தை பற்றி உத்தரவு அது சிலருக்கெல்லாம் இது சிலரெல்லாம் அடிக்கடி போய் பேட்டி எடுக்கிறதுனால அவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போயிடணும். இதுக்கு நீங்கள் பப்ளிசிட்டி கொடுத்து தான் பெருசாக்குறீங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க கவர்மெண்ட். இல்லை, இன்றைக்கி நம்ம எல்லா யுக்திகளையும் கையாள வேண்டும். பாகிஸ்தான் அவர்கள் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் மூலமாக, அதாவது அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான இராணுவத்துக்கு அப்பாற்பட்டு இயக்கங்கள் மூலமாக இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவது வரைக்கும் நம்மால் முடிந்த அத்தனை அழுத்தத்தையும் என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக, இராஜாங்க ரீதியாக, இராணுவ ரீதியாக அவர்கள் மேல் அழுத்தத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னால் பகலகத்தில் நடந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அங்கே நடந்த ஒரு கொடூரம் என்னவென்றால், இல்லை பயங்கரவாதத்தில் முன்னாடிலாம் பயங்கரவாதம் நடந்திருக்கு. இந்த பயங்கரவாத சம்பவத்தையும் மற்ற பயங்கரவாத சம்பவத்தையும் பிரித்து பார்க்க வேண்டாம். மற்ற பயங்கரவாத சம்பவம்லாம் வருவாங்க, யார் மேலேயோ மொத்தமாக ஒரு ரேண்டமாக குண்டை போட்டு யாரை வேணால் அப்படி கொண்டுட்டு போகலாம். இதில் மத ரீதியாக மக்களை பிரித்து குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண சம்பவமாக பார்க்க முடியாது. இதை நிச்சயமாக வன்மையாக கண்டிக்க வேண்டும். நம்ம இந்திய இராஜாங்க ரீதியாக, வர்த்தக ரீதியாக, இராணுவ ரீதியாக என்னென்ன அழுத்தம் கொடுக்க முடியுமோ, இந்த மாதிரி நதிநீர் ஒப்பந்தமாக எது மூலமும் அழுத்தம் கொடுத்து பாகிஸ்தான் தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளும் வரை நாம் அந்த அழுத்தத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், நீட் தேர்வு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. திமுக இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கு, சட்ட போராட்டங்கள் நடத்துவதா சொல்லியிருக்கு. காங்கிரஸ் கட்சியில் வரல. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் கட்சியில் அது அந்த ஐடியா மூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றது ஒரு கண்டினியூ.
அதில் அப்பப்போ ஒரு புது ப்ரொப்போசல் வரும். காங்கிரஸ் காலத்தில் வந்த ப்ரொப்போசல் எப்படின்னா ஆப்ட்-இன் ஆப்ட்-அவுட் கிளாஸ் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாநிலம் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதில் மாநிலம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றால் அது வந்து விலகி இருக்கும். அதை கட்டாயமாக்குறது இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசாங்கம். அதனால் தயவுசெய்து அது தவறாக நீங்கள் வந்து சித்தரிக்க வேண்டாம். ஒரு கேள்வி தவறு. அது என்றைக்குமே காங்கிரஸ் வந்து அதை கம்பல்சரி ஆக்குனதே கிடையாது. இப்போதைக்கு இப்படி இருக்குது. இதை வந்து இனிமேல் சட்ட ரீதியாக இல்லைன்னா நீதிமன்றத்தின் மூலமாக இல்லைன்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும்போது தான் இது மாறும். இல்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தேர்தல் வாக்குறுதியை வந்து நீட் தேர்வு வந்து விளக்குறதுக்கான இப்போ 4 வருஷம் முடிஞ்சு போய் இப்போ கடைசி நேரத்தில் சட்ட போராட்டம் இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய இல்லை அவங்களுடைய கோல் வந்து தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை, அது நான் ஏற்றுக்கலையே. ஆனால் அதை வந்து அமல்படுத்தும் அதிகாரம் அவங்க கையில் இருக்கணும்ல. கையில் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க அமல்படுத்தாட்டி நீங்கள் வந்து அவங்க அமல்படுத்தலைன்னு சொல்லலாம். முழு அதிகாரம் அவங்க கையில் இல்லை. மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமல் நீட்டை வந்து நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. நீதிமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமல் அதை நீட்டை நிராகரிக்க முடியாது. அது ரெண்டும் இல்லாத பொழுது மாநில அரசாங்கம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. மாநில அரசாங்கம் இன்டென்ஷனை கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதற்கு அந்த இன்டென்ஷனை வந்து அது அவங்க எண்ணம், அவர்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆனால் அதை அமல்படுத்தும் அதிகாரம் அவரிடம் இல்லையே. அது அமல்படுத்தும் அதிகாரம் கையில் இருந்து அதை செய்யாவிட்டால் நீங்கள் வந்து செய்யவில்லை என்று சொல்லலாம். அதிகாரம் கையில் இல்லாத பொழுது நீங்கள் எப்படி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கலாம். அவர்கள் கன்சிஸ்டண்ட்டாக தான் சொல்கிறாங்க, இதை நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறாங்க, மற்ற மாநிலத்துக்கு எழுதுறாங்க. ஆனால் அது ஒருமித்த கருத்து மற்ற மாநிலங்களிடம் வர வேண்டும். வந்த பின்னர் அது மாறலாம். ஆனால் அவர்கள் கையில் அதிகாரம் இருந்ததை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை இப்போது வைக்க முடியாது. அதிகாரம் இல்லைன்ற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் வந்து நான் முதல்ல வந்து நான் நீட்டு நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி தானே அவங்க கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் ஆல்ரெடி இருந்துச்சு. இருக்கும்போது தான் எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷனில் வாக்குறுதியாக தான் கொடுக்குறாங்க. அதை அப்போ நீதிமன்றத்தில் இருக்கிறது தெரியாமல் அப்போ மக்களை ஏமாற்றங்கிற எண்ணத்தில் தான் கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை. நேற்றே நான் வேடிக்கையாக சொன்னேன், நீங்கள் வந்து 15 லட்சத்தை ஏற்றுக்கிறீங்க. அது மாதிரி அது ஒரு இன்டென்ஷன் தான். இப்போ கேட்டாக்கா கொடுக்கணும்னு அது ஒரு எண்ணம் இருந்தது. அது வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை கருப்பு பணமும் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா நான் 15 லட்சம் கொடுக்குறேன். அந்த அதிகாரம் இந்த அரசாங்கத்திடம் இருந்தால் அதற்கு ஏற்றால் போல அந்த சட்ட சூழல் இருந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்க முடியாது. அப்போ ஏமாத்தினதாக தானே சார் அர்த்தம்? நான் சொன்னேன், 15 லட்சத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல, 15 லட்சம் வாக்குறுதியை ஏற்றுக்கிறீங்க. அதிகாரம் இல்லைன்னு என்கிட்ட தெரியுது. இல்லாமல் அதே தானே 15 லட்சத்துக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ 15 லட்சத்துக்கு என்ன சொல்கிறோம்? 15 லட்சம் அது நம்ம இது கிடையாது. இல்லை 15 லட்சத்துக்கு என்ன சொல்கிறோம்? வந்து கோர்ட்டில் வந்து இது வந்து நீதிமன்றத்தில் அரசாங்கம் நாங்கள் முயற்சி செய்வோம் என்று சொல்கிறார்கள். இப்போ வந்து நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் நிறையா கட்சி இதுக்கு ஒன்று வாதம் பண்ண வேண்டாங்க. நான் சொல்கிறது கேளுங்க, எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் கச்சத்தீவை நிறையா அரசியல் கட்சி கச்சத்தீவை மீட்போம் என்று தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்களா இல்லையா? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா? முயற்சி செய்வோம், அழுத்தம் கொடுக்குறோம் தான் அர்த்தம். ஆனால் இவங்க நிப்பாட்டுவானே சொல்லியிருக்காங்களே சார். அது எங்கள் இன்டென்ஷனை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பவர் ஒன்று. கச்சத்தீவை இது மீட்போம்னு சொல்கிறாங்களா இல்லையா? எல்லா அரசியல் கட்சிகளும் பல அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கா? உரிமை கிடையாது. அதுக்கு முயற்சி செய்வோம், அழுத்தம் கொடுப்போம், அப்படி தான் அர்த்தம். அதே தான் இவங்க முயற்சி செய்வோம், அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் முயற்சி வந்து வெற்றி அடைந்ததா இல்லையா என்ற விமர்சனம் செய்யலாமே தவிர கையிலே அதிகாரம் இருந்து அவர்கள் அதை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3வது நாடான அமெரிக்கா ட்ரம்ப் வந்து மத்திய சம்பந்தம்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு ஜெயராம் விஷயம் எதிர்ப்பு தெரிவித்தார். 3ஆம் நாடுக்கு தலைவர்கள்லாம் சொல்லி சொல்கிறாங்க. மத்திய சரியான விளக்கமும் கொடுத்து இல்லை, போர் நிறுத்தத்தை நான் வரவேற்கிறேன். போர் தொடர வேண்டும் என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அவரோட போருடைய வலி தெரியாதவர்கள் தான் சொல்லுவார்கள். இல்லை போர்க்களத்திலிருந்து ரொம்ப தூர விலகி இருப்பவர்கள், குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் தான் போர் தொடர வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் எந்த போரும் நடக்கக்கூடாது. போர் அந்த தவிர்க்க முடியாத சூழலில் போர் நடந்தால் அது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் ஒரு நடுநிலையான இருப்பவர்கள் சொல்வார். ஆனால் போர் நிறுத்தத்தை முழுமையாக வரவேற்கிறேன். இந்தியா எடுத்த நடவடிக்கையும் வரவேற்கிறேன், விரைவில் வந்த போர் நிறுத்தத்தையும் வரவேற்கிறேன். இது யாரால் இந்த போர் நிறுத்தம் வந்தது என்பதை ஒரு சர்ச்சை பொருள் இல்லை, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை விளக்க வேண்டிய இடத்துல இருப்பது இந்திய அரசாங்கம் அவர்கள் விளக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் கொடுத்த அறிக்கையில் நாங்கள் வர்த்தகத்தையும் போர் நிறுத்தத்தையும் கலக்கவில்லை என்று கூறுகிறார். ஆனால் ஆக்கப்பூர்வமான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தை கூட்டி பிரதம மந்திரியும் இராணுவத்துறை அமைச்சரும் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ட்ரம்ப் எதுக்குமே பேக் அடிக்க மாட்டார். மோஸ்ட் அன்கன்வென்ஷனல் பிரசிடென்ட்.
ட்ரம்ப்பை வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் 35-40 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். நான் அமெரிக்காவில் ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயோ ஒரு கன்வென்ஷனுக்குள்ளேயோ போட முடியாது. அவரே ஏதாவது ட்வீட் பண்ணுவார், ஏதாவது சொல்லுவார். ஆனால் ட்ரம்ப் சொல்வதையே முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ட்ரம்ப் சொல்வதற்கு மறுப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பது இந்திய அரசாங்கம், குறிப்பாக பிரதமரும் இராணுவத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் தான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.